டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிடும் நிலையில் திருச்சியில் போட்டியிடும் டிவிகே வேட்பாளர்களுக்கு தேர்தல் வேலை செய்யக்கூடாது என்று திருச்சி மாவட்ட செயலாளர் பேசிய ஆடியோ ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குது. தமிழக வெற்றி கழகம் திருச்சி மாநகர மாவட்டம் நம்மளெல்லாம் வழிநடத்தி செல்லும் நம்மளில் ஆரூர் அண்ணன் செந்தில் அண்ணன் தலைமையில் அவருக்கு கட்டுப்பட்டு இந்த புத்தூர் பகுதி மேற்கும் மற்றும் 24வது வார்டு ஏ, 24வது வார்டு பி மற்றும் 23வது வார்டு இந்த வார்டுகள்லாம் நம்ம அவரோட தலைமையில் தான் நம்ம எல்லாமே அணி நிர்வாகி முதற்கொண்டு அவரோட தலைமையில் தான் அவருக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம தளபதிக்கும் தலைமைக்கும் நம்ம அண்ணன் செந்தில் அண்ணன் கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கோம். சில விஷயங்கள் காதுக்கு வந்திருக்கு. அதனால் எந்த ஒரு அதாவது செந்தில் அண்ணன் தலைமை மாவட்டம் அறிவுறுத்தல் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நம்ம கலந்துக்க வேணாம். அதே மாதிரி வேட்பாளரோட போய் கேன்வாசிங்க எதுவும் ஒன்று நம்ம எதுவும் பண்ண வேணாம். அங்கேருந்து முடிவுகள் வர வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க, கேள்விப்பட்டேன். அதனால் அண்ணனோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் எதுவும் யாரும் பண்ண வேணாம். இது தலைமையிலேருந்து வந்திருக்கு உத்தரவு. இதை உங்கள்கிட்ட உடனே தெரியப்படுத்துகிறேன். மீட்டிங்கோ கேம்பெயினோ மீதிபடி ஆட்டோ பிரச்சாரமோ ஓட்டு கேட்குறதோ பூத் ஏஜெண்டோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கான இது வரல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே ஆயிடுச்சு, முடிவாயிருச்சு. தன்னிச்சையாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டா அதுவும் இப்போ தான் காதுக்கு வந்துச்சு. அதனால் உங்கள்கிட்ட வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறேன். இந்த ரெக்கார்டை யாரும் எக்காரணம் கொண்டும் தளபதிக்கு உண்மையாக இருக்கவங்க இந்த ரெக்கார்டை யாரும் வெளியப்படுத்த மாட்டீங்கன்னு நான் உங்களை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுடன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு விஜய் கன்னியாகுமரி போய் ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாரு. உலகத்தையே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு ஏஐ பல்கலைக்கழகமும் ஒரு ஏஐ நகரமும் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். ஆனால் இன்னொரு புறம் அவர் போட்டியிடுகின்ற அந்த திருச்சியிலேயே தாவேகா வேட்பாளர்களுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் பேசிய ஆடியோ வெளியாக இருக்குது. யார் அந்த மாவட்ட செயலாளர், என்ன பிரச்சனை? இப்போ திருச்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஒரு மையப்புள்ளி. திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா திருச்சி தமிழ்நாட்டோட தலைமை மாத்திரம்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு ஊர். திமுகவுக்கு அது திருப்பு முனை கொடுத்த இடம். ஆமாம், திமுக மட்டும் இல்லை, திராவிட கட்சியிலேயே திருப்பு முனை கொடுத்த இடம் திருச்சி. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் வறட்சியாக இருக்கிறது. திராவிட சித்தாந்தனை இல்லாமல் நாங்கள் இவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த தாவேக்காகவும் மிகப்பெரிய வறட்சியாக இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த ஆடியோ குறித்து பேசியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி சந்திரா. ஆனால் அவங்க தான் அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலர். ஆனால் அவங்க 64 வயதுனால ஆக்டிவாக அவங்க இல்லை. அவரோட மகன் செந்தில், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்களோட ஆதரவாளர். அவரோட ரைட் ஹேண்டு எல்லாமே அவர் தான், வலது இடது எல்லாமே அவர் தான். அவர் தான் ஆக்டிவா மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எந்தெந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு? திருச்சி முழுக்க அவர் தான் மாவட்ட வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலர் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல திரு விஜய் அவர்கள் போட்டிடுறார். திருச்சி மேற்குல யாருன்னு பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி வேட்பாளரா வேலை பார்க்கறாரு. அவருக்கு பொறுப்பாளரா யாரை போட்டிருக்காங்கன்னா முத்தமிழ் செல்வன் ஒரு பொறுப்பாளர் திரு விஜய் அவர்களே நேரடியா போட்டிருக்காரு. இங்க எங்க பிரச்சனைனா முத்தமிழ் செல்வத்துக்கும் இந்த செந்திலுக்கும் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ராமமூர்த்தி கிட்ட போய் கேட்கிறாரு. வேட்பாளர்கிட்ட பணம் கேட்கிறாரு. 2.5 கோடி ரூபாய் பணம் கேட்கிறாரு. அதாவது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் போகணும் அப்படின்னு பேசியிருந்தோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அணி நீங்க எல்லாம் தொண்டர் இளைஞர்கள் வரீங்கல்ல, இளைஞர் அணிக்கு ஒரு இதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு உங்க கையில ஒப்படைக்கிறது தான் நாங்க கேட்டோம். அதாவது இதுக்கு அதாவது மாவட்டத்துக்கு 2,
பகுதி செயலாளருக்கு 1, பகுதி செயலாளர் கீழே இருக்கவங்களுக்கு வந்து 50, அதுக்கப்புறம் வந்து வட்ட செயலாளருக்கு 50, அது கீழே இருக்கவங்களுக்கு 25. இந்த மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணி இது பண்ணதும் அணிக்கு வந்து ஒரு அணிக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு கொட்டேஷன் கொடுத்தோம். அத வந்து அவங்க நிராகரிச்சுட்டாங்க. இல்ல நான் கேட்டேன் அவர்கிட்ட. சொல்றது கேளுங்க சொல்லி முடிச்சாங்க. அவங்க என்ன ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, பகுதி செயலாளருக்கு 50,000 ரூபாய், வட்ட செயலாளருக்கு 25,000 ரூபாய், இதுதான் என்னால கொடுக்க முடியும். இதை தாண்டி என்னால எதுவும் கொடுக்க முடியாது. இது வந்து முத்தமிழ்னு சென்னையில இருந்து வந்த ரிப்போர்ட். அந்த முத்தமிழ் வேலை அவர் சொன்ன ரிப்போர்ட் இவ்வளவுதான் தர முடியும். அணிக்கும் தர முடியாது, மாவட்டத்துக்கும் தர முடியாது, பகுதி நிர்வாகிக்கும் தர முடியாது, அதே மாதிரி வார்டு நிர்வாகிக்கும் தர முடியாது. இதுதான் எங்களோட கொட்டேஷன் கொடுத்தாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், நீங்க வந்து முத்தமிழ் சாரை வச்சு வேலை பாத்துக்குங்க. இதுக்கு வந்து எங்க பசங்க வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா எங்க பசங்க வந்து ஓட்டு கேட்க போவாங்க. சரிங்களா? அத வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க போட்டோவை வச்சு வந்து யாரும் ஓட்டு கேட்க மாட்டாங்க. தளபதி போட்டோவை வச்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லிட்டு வந்தாச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் பகுதி எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லியாச்சு. இந்த மாதிரி போகாதீங்க, நீங்க வந்து உங்க வேலையை உங்க வார்டுல பாத்துக்கோங்க. நீங்க வார்டுல சின்னதா ஒரு 5 பேரோ 10 பேரோ சும்மா போய் ஓட்டு கேளு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு எங்க இதுல சொல்லியாச்சு. எங்க இதுலயும் அதே மாதிரி மாணவர் அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுல வந்து என்ன அப்படின்னா, மகளிர் அணியும் இளைஞர் அணியும் நீங்க நேற்று வந்து புதுசா போட்டீங்க வேற மீட்டிங் போல தலைவா. நிர்வாகி அதாவது வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேத்து தான் போடுறாங்க. அப்படி ஓகே. அதான் மீட்டிங்னா என்ன மீட்டிங் இருக்கு? சரிங்களா? இதுதான் நடந்தது. அவங்க அதாவது மாதிரி அந்த வேட்பாளர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மாவட்ட நிர்வாகி எங்களை வந்து நாயே பேயே, நீ யாரா நாய், எங்களை என்ன சொல்றது, நீ யாரா பிளான் போடுறது நாயே, அந்த மாதிரி திட்டுறாரு வேட்பாளர்கிட்ட. மாவட்ட செயலாளர் அவர் வந்து கேக்குறாரு, ஏங்க ஏற்கனவே நான் வந்து பொறுப்புக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் வேட்பாளருக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன், இப்ப நீங்க என்னன்னா தொகுதி பொறுப்பாளருக்கு வந்து காசு கேக்குறீங்க, அதுவும் இல்லாம நீங்க முதல்ல மாவட்ட செயலாளர் இல்ல, உங்க அம்மா தாங்க மாவட்ட செயலாளர். ஏங்க எங்க அம்மா மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்க சும்மா டம்மிங்க, நான் யார் தெரியுமா, நான் புசியானந்த் ஆளு. இவரு கேட்கிறார், நான் யார் தெரியுமா, விஜயோட ஆளுன்னு. விஜயோட பெருசா புசியானந்த் பெருசான்னு பார்க்கும்போது அங்க புசியானந்த் தான் முன்னிலையில வந்து இருக்காரு. உன்னால என்ன பண்ண முடியும்னா, சரி என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லியான்னு கேட்கும்போது, எனக்கு 2.5 கோடி ரூபா கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? மாவட்ட பொறுப்பாளர் கொடுக்கணும், ஒன்றிய பொறுப்பாளர் கொடுக்கணும், பகுதி பொறுப்பாளர் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் வந்து தேர்தல் செலவுக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஐயா சாமி நான் கொடுக்குறேன், அவங்களாம் நேரில் கூட்டு வா, நீ நான் பணம் கொடுக்கணுமோ இல்லை, அவங்களெல்லாம் கூட்டு வர முடியாது, நான் சொல்றதை நீ செய் அப்படின்றாரு. இல்லைங்க நான் கூட்டு வரமா. இந்த பஞ்சாயத்து என்ன ஆகுதுன்னா, இதுதான் அந்த நீங்க சொன்ன அந்த ஆடியோல வந்திருக்கு. அந்த ஆடியோல பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி மாவட்ட செயலாளர், இணை செயலாளர். யாருன்னா திருச்சி அந்த செந்திலுக்கு கீழே இருக்கிறவர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த். புசி ஆனந்த் நீங்க நினைச்சு கூடாது, அந்த மாவட்ட இணை செயலாளர் வந்து ஆனந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி இளைஞரணி செயலாளர் ஆண்ட்ரூஸ். இவங்க 2 பேருக்குள்ள தான் இந்த உரையாடல் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் வந்து அவர் பாத்தீங்கன்னா திருச்சி மண்டல பொறுப்பாளராக இருக்காரு, லால்குடி வேட்பாளர் இருக்கார். திமுக அண்ணா திமுகல வந்து அமைச்சரா இருந்த அந்த அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வாய்க்கூசும் அளவுக்கு வந்து பச்சையா கெட்ட வார்த்தைகளை சொல்லி இந்த இடத்துல இந்த பேரத்துல வந்து அவங்க வந்து பேசுறாங்க. நீங்க மண்டல பொறுப்பாளர், இவர் தேர்தல் பொறுப்பாளர் கூப்பா கிருஷ்ணன் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க இந்த முறையிட வேண்டியதானே, போய் சொல்ல வேண்டியதானே, அதை பத்தி சொல்ல வேண்டியது. அந்த கேன புண்டை தான் எல்லாம் பண்றது. சரிங்களா? கூப்பா கிருஷ்ணன், கரிகாலன், சரிங்களா, இதுக்கு வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறது வந்து உங்க ஆள் அப்பா தர பல்வேறு அதிர்ச்சிக்குரியான விஷயங்கள்லாம் அந்த 47 நிமிட ஆடியோல வந்து இருக்கு. ஆமா, ஆனந்த் வந்து பேசுறாரு, மாவட்ட இணை செயலாளர் வந்து பேசுறாரு. ஆமா, இவரு செந்தில் தரப்பு, செந்தில் தரப்பு, அவங்க வந்து புசியானந்த் தரப்புன்னு நீங்க எடுத்துக்கணும். புசியானந்த் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்பு கிட்ட மோதுறாங்க, எனக்கு பணம் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொறுப்பாளரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, செந்திலோட ஆள் என்ன சொல்றாருன்னா, வேட்பாளரே எங்க ஊருக்குள்ள வர முடியாது, வந்தா கையை வெட்டுவேன் காலை வெட்டுவான்லாம் பேசிருக்காங்க. அந்த ஆடியோ எல்லாம் இன்னும் அடுத்து வரப்போகுது. சோ கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு வந்து நாங்க விஜய் சார் எங்களை பொறுப்பாளராக போட்டிருக்காரு, வேட்பாளராக போட்டிருக்காருன்னா விஜய் சார் போட்டாங்க, இங்க எல்லாமே ஆனந்த் சார் தான். ஆனந்த் சார் என்ன சொல்றாரு அதுதான், புசியானந்த் சார் என்ன சொல்றாரு அதுதான். நீங்க பணத்தை கொடுத்துட்டு வேலை பாருங்க, ஆளை காட்டுங்கன்னா ஆளையும் காட்டுங்க, மொத்தமா என்கிட்ட கொடுங்க. ஏன்னா புசியானந்த் வந்து ஒரு வந்து எல்லா மாவட்ட செயலரும் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. நிறைய பேர் நம்ம கிட்ட காசு கொடுக்காம டைரக்டா விஜய் வந்து போட்டுட்டாரு, இல்ல வந்து ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல வந்து இப்போ கூப்பா கிருஷ்ணன் இந்த வேட்பாளரை போட்டிருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கோட்டை நிறைய வேட்பாளரை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்போ 2 கோடி 3 கோடி இவருக்கு கட்டி கொடுக்குறதுல 50 லட்சம் 1 கோடின்னு அவசரத்துல கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட திருப்பி கல்லா கட்டணும், 2.5 கோடியிலேருந்து 3 கோடி அந்த மாதிரி. இப்போ பல மாவட்டங்கள் என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அந்த பேமெண்ட் கலெக்ஷன்ல இவங்க வந்து இப்போ மும்முரமா இறங்குறதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. திருச்சி மேற்குல போட்டியிடுற இந்த வேட்பாளர் ராமமூர்த்திய
மேற்கு செயல் வீரர்கள் அப்படின்னு டிவிகேவோட வாட்ஸ்அப் குழுவில் இருந்தும் மாவட்ட செயலாளர் செந்தில் வந்து நீக்கி இருக்கிறாரு. பணம் வந்து புசி ஆனந்த் கிட்ட கொடுக்கணுமா இல்ல விஜய் கிட்ட கொடுக்கணுமா? வேட்பாளர் தேர்வுல என்ன நடந்துச்சு? வேட்பாளர் தேர்வில் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு கொடுக்கணும் தான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக பேசுது. கட்சிக்கு வந்து 2 கோடி ரூபா நீங்கள் டிடி எடுத்து கொடுக்கணும். இது இல்லாமல் வந்து உங்களோட விருப்பம் 5 கோடியோ 10 கோடியோ நீங்கள் எவ்வளோ கட்டிங் கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அதில் 3 கோடியிலேருந்து 5 கோடி தனிப்பட்ட முறையில் புசி ஆனந்த் வாங்கியிருக்காரு. அவருக்காக கட்சிக்காக 2 கோடி ஒயிட்டு, 3 கோடி வந்து பிளாக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா வந்து கட்சிக்கும், 5 கோடி ரூபா புசி ஆனந்த் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து வேட்பாளர். கடைசி நேர குழப்பத்தில் இப்போ மாவட்ட செயலர் 60 பேர்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து குறைஞ்சபட்சம் புசி ஆனந்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஏதோ மீதி பேர்லாம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் வந்தவங்க வந்து கடைசி நேரத்தில் நெட் கேஷாக கொடுக்க முடியல, இப்போ நிறைய வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறதுல சிக்கல்லாம் இருக்குது, அதனால் வந்து எங்கெங்கெல்லாம் பணம் விட்டு போயிருக்கோ அதில் கராராக பண வசூல் வேட்டையை செய்யறதுல புசி ஆனந்த் வந்து அவர்களோட ஆதரவாளர்களை வச்சு இறங்கியிருக்காரு. இது வெறும் திருச்சி மேற்கு மட்டும் கிடையாது, திருச்சி கிழக்கில் இதை விட கொடூரம். அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் திரு விஜயே வேட்பாளர் நிற்கிறார். அங்கே தேர்தல் பொறுப்பாளரை இன்னி வரைக்கும் புசி ஆனந்த் போடவே இல்லை. இதே பஞ்சாயத்து தான். விஜய் கிட்ட போய் கேட்க முடியுமா? இப்போ இந்த மாவட்ட செயலர் ராமமூர்த்தி கிட்ட நீங்க கேட்குறீங்க வேட்பாளர் கிட்ட, விஜய் கிட்ட கேட்க முடியாது. விஜய் வந்து புசி ஆனந்துக்கு பணம் கொடுக்காதனால தேர்தல் பொறுப்பாளரே போடாம புசி ஆனந்த் ஒரு தேர்தலே நடத்துக்கிறார். ஓ, அப்போ வந்து விஜய் வெர்சஸ் இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு விஜய் சொல்ற நெரேட்டிவ் இல்ல, டிவிகே வெர்சஸ் டிவிகேவால தான் டிவிகே வெர்சஸ் டிவிகே, விஜய் வெர்சஸ் புசி ஆனந்த். ஓ, ஸோ இப்படிதான் வந்து களம் போயிட்டு இருக்கு. அதுல அவங்க நிறைய அதிர்ச்சிக்குள்ளான தகவல்கள்லாம் வந்து பேசுறாங்க. உள்ள வேலையே செய்யக்கூடாது. இந்த மாவட்ட இணை செயலாளர் ஆனந்த் வந்து 9 பகுதிகள் இருக்குது. அதுல 5 பகுதிகள் ஏற்கனவே வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. 4 பகுதிகள் வந்து காசு வாங்கியிருந்தாங்க வேட்பாளர்கிட்ட இருந்து. அதுல 2 பகுதி திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. குறிப்பா வந்து தென்னூரும், உறையூர், கருமண்டபம், தென்னூர், புத்தூர், இந்த 4 பகுதிகள் காசு வாங்கினாங்க. அதுல தென்னூரும் புத்தூரும் திரும்ப போய் காசை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த மீதி 2 பகுதியை திரும்ப பேச போறோம் அப்படின்னு அந்த ஆடியோல இருக்குது. அப்ப கட்சி வேலைகளே நடைபெறலையா? நான் தான் சொல்லிட்டேன், பொறுப்பாளரே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் வந்து வேட்பாளர் வந்தா வேட்பாளர் போய் ரிசீவ் பண்றது இல்ல. அவங்களோட கட் அவுட் பேனர் இருக்குது. இதோட கொடுமை என்னன்னா, கட்சி இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பேம்லெட் போய் சேரல. எந்த வேட்பாளரோட பேம்லெட் போய் சேரல. அவங்களுக்கு கட் அவுட் பேனர் இந்த மாதிரி எந்த விதமான அடிப்படை வேலையும் நடக்கல. ஆனா பாத்தீங்கன்னா கோஷ்டி மோதல் மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்து கோஷ்டி மோதல் வந்து அதிகமா இருக்கு. இதை வந்து உள்ளபடியே ஊக்குவிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு புசி ஆனந்த். அவன் தைரியமா சொல்றாரு பாருங்க, அந்த ஆனந்த் தைரியமா சொல்றாரு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நாங்க புசி ஆனந்த் ஆளு, நான் புசி ஆனந்த் வந்து சென்னையில பார்க்க போறேன், சென்னையில போய் பார்த்துட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டும் தோணியில் தான் வந்து பேசுகிறாங்க. அந்த ஆடியோல செந்திலினுடைய ஆதரவாளர், அதாவது புசி ஆனந்த் தரப்பு ஆனந்த் அப்படின்ற மாவட்ட இணை செயலாளர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு முரண்பாடுகள் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல இருக்கு பிரதர். நம்ம கொஞ்சம் தலைவர்கிட்ட பேசுவோ இல்ல யாராவது பொறுப்பாளர்கிட்ட பேசுவோ நீங்க அடுத்து அவர் விலைக்கு போயிட்டாரு பிரதர். சரிங்களா, அவர் அன்புமணிகிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட? அன்புமணிகிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு. அன்புமணி? ஆமா. சரிங்களா, எல்லா பாமக அன்புமணி. ஆமா. சரிங்களா, இன்னொன்னு டெய்லியும் கேம்பெயின் முடிச்சு நேரா உங்க ஆள் என்ன பண்றாருன்னா அவர் கூப்பா வீட்டுக்கு கூட்டு போறாரு. சரிங்களா, கூப்பா வீட்டுல கூட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் நடக்குது. டெய்லி இது நடக்குது. சரிங்களா, கூப்பா, அப்பாதுரை, அதே மாதிரி கரிகாலன், இது 3 டீலிங்ல தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ரூபா கூட தரமாட்டேன்னு சொல்றாங்க. சரிங்களா, திருச்சி மேற்கில் போட்டியிடுகின்ற ராமமூர்த்தி அன்புமணியோட வந்து டீல் பேசுறாரு அப்படின்றாரு. கூப்பா கிருஷ்ணன், கரிகாலன், அப்பாதுரை இவங்க 3 பேரும் உட்காந்து இப்படி டீல் பேசுறதா அவங்களோட வேலையா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல என்ன உண்மை? திருச்சி மேற்கு மாவட்ட வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ராமமூர்த்தி. ராமமூர்த்தி யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த, அதனால அவர் வந்து பொதுவாகவே இயல்பா அவர் வந்து வன்னியர் சங்கத்தெல்லாம் இருந்திருக்காரு. அவர் ஒரு சாதி அமைப்புல செயல்பட்டவர். அவரு அதிமுகல இருந்து கூப்பா கிருஷ்ணன் மூலியமாக அவர் வந்து இங்க சீட்டு வாங்கியிருக்காரு. அப்போ உங்களுக்கு சாதியிலே அமைப்பிலும் அவர் இருந்திருக்காரு, அதிமுகன்ற கட்சியிலையும் அவர் வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து புதியதாக கட்சிக்குள்ள வந்தார். அவர் விஜய் கட்சி ஆளோ இல்ல மன்றத்தோட ஆளோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பணம் கொடுத்தாரு, அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. அதை வந்து எப்படி போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு, கஷ்டப்பட்டு இது பண்ண தொண்டர்களுக்கு தான், ரசிகர்களுக்கு தான் வாய்ப்பு தருவேன் அப்படின்னு புசி ஆனந்த் மேடையில பேசினாரு. அந்த மாதிரி யாருக்காவது தமிழ்நாட்டுல 234 தொகுதி, 234 நம்ம சொல்லக்கூடாது ஒரு தொகுதி வேட்பாளர் இல்ல, 233 தொகுதி வேட்பாளர்ல ஒருத்தர் கூட அப்படி அவங்க வந்து சீட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா
செந்தில் தான் வேட்பாளரா கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமும் ஒண்ணு இருக்கு. செந்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே புஷி ஆனந்த் செந்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கொடுக்கும், மாமா வேலைகள்லாம் புஷி ஆனந்துக்கு நிறைய பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா மண்டபம்லாம் தளபதி மண்டபம்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் பணத்தை கொடுத்து செந்தில் அங்க நிறைய வேலைகள்லாம் வந்து நடந்திருக்காரு. ஏற்கனவே இந்த செந்தில் யாருன்னா பாலியல் குற்றவாளி, மசாஜ் கிளப் வச்சு அங்க வந்து பாலியல் தொழில் பண்ணி வழக்கெல்லாம் போட்டது. இந்த வழக்கில் வந்து சப்போர்ட் பண்ணது விஜய்னு நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா அவ்வளவு இணக்கமான நட்பு பாத்தீங்கன்னா செந்திலுக்கும் புஷி ஆனந்துக்கும். அந்த வழக்கு என்ன, அதை சொல்லுங்களேன். அந்த வழக்கு என்ன, அவர் வந்து செயின்ட் ஸ்பான்னு ஒரு ஸ்பா வச்சு நடத்துறாரு. அதுல பாத்தீங்கன்னா பாலியல் தொழில் வந்து பண்றாரு. அப்போ காவல்துறையில் வந்து கையும் களவுமாக பிடிக்கிறாங்க. 18 வயது கீழே இருந்த பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணாரு. அந்த பெண்களை புஷி ஆனந்துக்கும் சப்ளை பண்ணாருன்னு ஒரு டாக் இருக்கு, உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு டாக் இருக்கு. அந்த நேரத்துல அவர் மேல வழக்கு வந்து பாயுது. அவர் வந்து சிறைசாலை வந்து போறாரு. அப்போ புஷி ஆனந்த் என்ன பண்றாருன்னா, திருவாளர் விஜய் அவர்கள்கிட்ட சொல்லி செந்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அப்படியே ஆக்ரோஷமான அரசியல் பண்ணிட்டாரு. திருச்சியில வந்து நேருக்கு எதிராக அரசியல் பண்ணதுனால நேரு தான் இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி பொய் வழக்கு போட்டாங்கன்னு சொல்றாரு. அது பாலியல் வழக்கு. அவ கையும் களமா பிடிச்சிருக்காங்க. அதை யாரு பிடிச்சாங்கன்னா, அந்த கட்டடத்துல என் நண்பரோட உறவினரோட பில்டிங் தான் அது. அந்த பில்டிங்ல போய் இவங்க வந்து வாடகைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பா நடத்த போறோம் அப்படின்னா, சரி அவங்க அந்த ஊர்லயே அவங்க இல்ல, வெளியூர்ல இருக்காங்க, அந்த பில்டிங்கை கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அங்கே வந்து விபச்சாரம் பண்ணுறாங்கன்னும் போது அந்த பில்டிங் ஓனரே பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நாங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லபடியாக தொழில் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் இடம் கொடுத்தா அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை ரொம்ப நாள் வந்து அதை வாட்ச் பண்ணி கையங்கலமாக பிடிச்சி அதில் மாட்டி சிறைச்சாலை சென்ற செந்தில், அவரோட அம்மா தான் சந்திரா, அவங்க தான் மாவட்ட செயலாளர். ஆனால் அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. 64 வயசு, அவங்க 30 வயசு போட்டோ தான் இன்னைக்கு வரைக்கும் பேனர்லாம் போடுவாங்க. அவரோட மகன் செந்தில் தான் இங்கே ஆக்டிவாக எல்லா வேலைகளும் வந்து செய்கிறார். இவர் வந்து புஷி ஆனந்த் வந்து ப்ராமிஸ் பண்ணார், நான் உன்னை திருச்சி மேற்குலேயோ இல்லை கிழக்குலேயோ வேட்பாளர் ஆக்குறேன். இவருக்கு வந்து வழக்கு இருக்கிறதுனால போட்டியிட முடியல. ஸோ அதனால இந்த காம்பன்சேஷன் பண்ணணும், எவ்வளோ தூரம் பணம் சம்பாதிக்கணும் புஷி ஆனந்த் கொடுத்த டீல் தான். இதே செந்தில் தரப்பு தானே அந்த ஆடியோவில் பேசுகிறாங்க, அன்புமணி கிட்ட ராமமூர்த்தி பேசுகிறாரு அப்படின்னு. எப்படி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, எடப்பாடியில் தாவேகா வேட்பாளர் அவர் வந்து அவருடைய வேட்புமனு ரத்தாகுது. இன்றைக்கு ஆதவர்ஜுனா அவர் ஒரு கருப்பு ஆடு, தாவேகால இருந்த ஒரே ஒரு கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லி அவரை விமர்சிச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்க வேட்பாளரை வந்து பிள்ளையா போட வச்சு இவங்க தான் செட்டிங் போட்டாங்க, அதனால தான் விஜய் போட்டியிடுகின்ற பெரம்பூர் தொகுதியில் பாமகவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு டாக்கம் இருக்குது. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக வேறு இல்லை, பிஜேபி வேறு இல்லை, தாவேகா வேறு இல்லைன்னு நம்ம தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு பாருங்க வெட்ட வெளிச்சமாகுது. நம்ம சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, காழ்ப்புணர்ச்சின் காரணம் நம்ம சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ராமமூர்த்தி யாருக்கு வேலை பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வேலை செய்யல, தாவேகாவுக்கு வேலை செய்யல, யாருக்கு வேலை செய்யறாருன்னா அன்புமணிக்கு தான் வேலை செய்யறாரு. அவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்றது, அவர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்புமணி கிட்ட கேட்டு தான் அவர் எல்லாமே பண்றாரு. அதுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கூப்பா கிருஷ்ணன் வந்து சப்போர்ட் பண்றாரு. அப்போ அந்த தொண்டர்களுக்கு ஒரு சலிப்பை வந்து ஏற்படுது. அதை தான் அந்த ஆடியோல அவங்க வந்து, அதுவும் உண்மைதான். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே வன்னியர் சங்கத்தில் இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் வேட்பாளர் அறிவிச்ச ஜெகநாத் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா, நான் சாதி வெறியன், நான் வந்து கட்சிக்காரனே கிடையாது, நான் சாதிக்காக என்ன வேணாலும் சொல்லணும்னா அப்படிப்பட்டவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாரு விஜய். அந்த மாதிரி ஒரு சாதி வெறியர் தான் திரு ராமமூர்த்தி, திருச்சி மேற்கு வேட்பாளர். அவர் பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு விசுவாசமா இருக்காரு, காசை கொடுத்து தாவேகால சீட்டை மட்டும் வாங்கியிருக்காரு. அது வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் அங்கே உட்கட்சி பிரச்சனைக்கும் வந்து காரணம். இல்லை, விஜய் வந்து நம்ம முதல்வர் ஆயே தீர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 234 தொகுதிகளிலும், இப்போ ஒரு தொகுதி நீங்க சொன்ன மாதிரி 233 தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர், விசில் தான் உங்கள் சின்னம். காலைல எந்திரிச்சு இன்னைக்கு கன்னியாகுமரியில கூட அதான் சொல்றாரு. தேர்தல் நாள் அன்று ஏப்ரல் 23 அன்னைக்கு காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு உங்க வீடு பக்கத்து வீடு எல்லாரையும் கூப்பிட்டு போய் விசில் சின்னத்துல வச்சு நறுக்குன்னு குத்துங்க அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்றாரு. அவர் உண்மையிலே முதல்வரா ஆயிடுவாரா? ஆனா இவ்வளவு குளறுபடிகள்ன்றீங்களே, இது இந்த இடத்துல மட்டும்தானா? எல்லா மாவட்டங்களும் இருக்கு. இப்போ இவர் சொல்றாரு இல்லைங்களா, குளிச்சுட்டு போய் சாமி, இப்போ நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அப்போ நான் எதை கும்பிட்டு போய் ஓட்டு போடுறது? பேசுறதுனா ஒரு அறிவோட வந்து பேசணும். ஏங்க இது ஒரு மத சார்பற்ற நாடுங்க. கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடுங்க. அப்போ நீங்க என்ன வந்து பேசுற, சாமி கும்பிட்டு போன்னு சொல்ற, இந்த பக்கம் என்ன பண்ற, உன் படத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீ வந்து குண்டு வைக்கிறான்னு சொல்லிட்டு பேசுற, திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனைனா வந்து பேசவே மாட்டேன்ற, கிறிஸ்மஸ் அன்னைக்கு கலவரம்னா பேச மாட்டேன், உனக்கு சாமியை பத்தி அப்போ ஓட்டு பிச்சை எடுக்கிறியா நீ?
கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா, மத நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா, ஒரு மத சிறுபான்மையர் பாதிக்கப்படும் நீ மதத்துக்கான குரல் கொடுக்கணும். அங்க நீ நைஸா வந்து எதுவுமே பேச மாட்டே, கம்முன்னு போயிடுவே நீ. ஆனா இங்க வந்து ஓட்டு பிச்சை எடுக்கும் போதும் நீ போய் சாமியை கும்பிட்டு போய் ஓட்டு போடணும். உன்னை வந்து யாராவது கேட்டாங்களா சாமியை கும்பிடுன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போறது. நான் வந்து ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குவேன், ஏஐ பல்கலைக்கழகத்தை உருவான கூமுட்டை கம்முனாட்டி இவர் வந்து ஏஐ சிட்டியை நான் உருவாக்கலாம் சொல்லிட்டார்ல. விஜய்க்கு அரசியலும் தெரியாது, அறிவியலும் தெரியாது, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமும் கிடையாது. 2000 பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காரு கலைஞர் திருவான்மியூர்ல, அதாவது தரமணியில. இதன் மூலமா மிகப்பெரிய இங்க ஒரு புரட்சி ஏற்பட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஐடி செக்டார்ல வந்து நம்ம தமிழர்கள் வந்து இளைஞர்கள் எல்லா இடத்துலயும் வந்து வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒண்ணு தமிழக அரசு பாடத்திட்டத்தில் எடுத்து வந்தார் கலைஞர். அதுக்காக எவ்வளவு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நியோ டைட்டில் பார்க்னு பல்வேறு சென்னை தாண்டி பல்வேறு நகர்ல வந்து ஏற்பாடு. இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கல. பாவம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வந்து விட்டு போவோம். இப்போ நீங்க கேட்குற மாதிரி திருச்சியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு, கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவரம்பூர்ல இதே பிரச்சனை இருக்கு. இதே மாதிரி ஒரு ஆடியோ இருக்கு, நான் என்னோட உங்களுக்கு அனுப்புறேன். அது இன்னும் ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தவல்பட்டி விஜய்னு ஒருத்தர் வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. வேட்பாளர் பேரு விஜய். ஆமா, வேட்பாளர் விஜய், அவர் பேர் விஜய். அங்க வந்து பாத்தீங்கன்னா அருள்ராஜ்னு ஒரு மாவட்ட செயலர் இருக்கார். அவரு அதே மாதிரி அந்த வேட்பாளருக்கு போன் பண்ணி மிரட்டுறாரு, எனக்கு 2 கோடி கொடு, 2 கோடி கொடுத்தாதான் நீங்க வேலை பார்ப்போம், இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேன்னு. யாருங்க உங்களுக்கு சொன்னா? புசியானந்த் தான் சொன்னாரு, நீ வேணா புசியானந்த் கிட்ட பேசிக்கன்னு. இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த வசூல் பிரச்சனைகள் வந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனை உன் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு ஒத்த பைசா தொடமாட்டான் அந்த விஜய். நேர்மையானவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்துருக்கேன், நானே கைப்பட தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லதான் அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியலை வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து விஜய்க்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க செய்கின்ற செயலுக்கும் நீங்க பேசுகின்ற பேச்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? ஓட்டுகளை பிரிக்கணும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கோவையில சூலூர்ல போய் அவங்க வந்து ஓட்டு கேட்க போறாங்க. அந்த வேட்பாளர் போறாரு, நமக்கு பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. மார்க்கெட்ல போறாரு, காய்கறி விற்கிற பெண்மணிகள் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி. ஏங்க, அவர் குடும்பத்தையே அவர் பாத்துக்கலங்க, அவர் எப்படிங்க இங்க தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில நாங்க இருக்கோம், எங்களை வந்து விஜய் பார்த்துப்பாரான்னு சொல்லும் போது குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகம் கருதி ஒரு வேட்பாளர் பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணுன்றதோட இவனுங்க ட்ரைனிங் கொடுக்கல. அவங்க கிட்ட வாக்குவாதம் போறாங்க, விட்டா அடிக்க போவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி வாக்குவாதம் வந்து அந்த இடத்த வந்து தலையை துண்டை காணும் துணியை காணும்னு வேட்பாளர் தெரிச்சு ஓடுறாரு. இது வந்து எல்லா இடங்களையும் நடக்குது. கட்சிக்குள்ள பிரச்சனை, தொண்டர்களுக்குள்ள பிரச்சனை, நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கோ பேசுவதுக்கோ எந்த குழுவும் கிடையாது. புசியானந்த் நம்பர் கண்டினியூவா சுவிட்ச் ஆஃப். இன்னும் ஒரு புது சிம்மை வாங்கி அவரோட ஆதரவாளருக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த பழைய நம்பர் 2 நம்பரும் வந்து நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. அப்படியே போனாலும் ஆன் பண்ணாலும் அது வந்து ரிங்கு போயிட்டே தான் இருக்கு. இது எங்க போய் முடியும் நமக்கும் தெரியல. புசியானந்தினுடைய ஆதரவாளர்கள் அவங்க என்ன திருச்சியில மட்டும்தான் இருக்கிறாங்களா, இல்ல மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் இவங்களுக்குள்ள இருக்கிற இணக்கம் வந்து எப்படி இருக்குது தமிழக வெற்றி கழகத்துல? இப்போ 38 மாவட்டங்கள் இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் வந்து 2 தொகுதிக்கு 1ன்னு போடுவாங்க. அது எதுக்காகன்னா நிர்வாகத்துக்காக போடுவாங்க. நிறைய வேலை செய்யணும் மற்ற கட்சிகள் போடுவாங்க. ஆனா இவங்க 120 மாவட்டங்கள் எதுக்கு போட்டாங்கன்னா கட்டிங் வாங்குறதுக்காக, காசு சம்பாதிக்கிறது தான். ஒரு மாவட்ட செயலர் 2 கோடினா கூட இவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். அதுல பெரிய பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா எங்க மாவட்டம் இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலரே போடாத சைதாப்பேட்டை மாவட்டம் வந்து இன்னைக்கு வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்ளுது. தேர்தல் பொறுப்பாளர் கிடையாது, மாவட்ட செயலாளர் கிடையாது, தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது, கட்சி அலுவலகம் பூட்டியே கிடையாது, கட்சியில இருந்து எந்த விதமான கம்யூனிகேஷனும் போறது கிடையாது. ஆனா நீங்க நம்பணும், 23ஆம் தேதி எலெக்ஷன்ல விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. மே 4ஆம் தேதி வந்து முதல்வர் விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாத்திலும் ஃபிளாஷ் நியூஸ் வரும். இதை விட காமெடி வேற எங்கேயாவது இருக்காங்க நமக்கு வந்து தெரியல. இப்ப 120 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுல எவ்வளவு பேருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு? இப்போ 120 மாவட்ட செயலர்ல 60 பேருக்கு வந்து மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்ட செயலர் இந்த 120 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா 60 பேருக்கு தான் போட்டியிட வாய்ப்பா? ஆமா, 60 பேருக்கு தான் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துரும். அவங்க கிட்டயும் பணம் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து விஜய் வந்து பெரிய ஆளா காமிச்சு வளர்த்து எடுத்த யாரெல்லாம் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும். இதே திருச்சி மாவட்டத்துல ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர் மன்ற தலைவரா இருந்தார் தியாகராஜன். அவர் கையை வந்து வெட்டுறான், தியேட்டர்ல வச்சு அவருக்கு வந்து கையை வெட்டுறான். உங்காலோட எங்கால் பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கோம், ஒருத்தன் உங்களுக்காக ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். மித்த பிற கட்சிகள்ல ஏதாவது கட்சிக்காக வழக்கு வாங்கினா அவங்கள தான் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலர் இருப்பாங்க, அவங்க தான் நாளைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியா கூட இருப்பாங்க. அப்படிதான் அந்த கட்சி வளர்த்தெடுக்கும். ஆனா இவங்க என்னத்த சொல்லி கொடுத்தாங்கன்னா, கலவரம் பண்ணு, விஜய் படத்தை வந்து நீ வந்து ஓட்டுறதுக்கு என்னாலலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பையனே இன்னைக்கு கட்சியில கிடையாது. கட்சியாக ஆரம்பிக்கும் போது அவன் வரான், டே நீ கிரிமினல்ரா, உனக்கு வந்து கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை வந்து புறந்தள்ளி வெளியில தள்ளுறாங்க. ஆனா அந்த தியாகராஜன் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ விஜய் தரப்புல இருந்து அவங்க கிட்ட ஒரு மன்னிப்போ இல்லை எதுவுமே வந்து பண்ணாத ஒரு மனிதராக இருக்கிறார். இப்படிதான் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொம்பு சீ விட்டு இன்னைக்கு அவங்க வந்து அந்த 60 பேரும் பார்த்தீங்கன்னா யாருன்னா பிளாக் டிக்கெட் வித்தவன் தான்.
ஃப்ராடு பண்ணவன் தான். ஸோ அவனுங்க தான் இன்னைக்கு வேட்பாளர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதை தாண்டி இன்னும் பெரிய ஸ்டோரி இருக்கு. 106 வேட்பாளரை வெளியிலேருந்து ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. யாரெல்லாம் பணம் கொடுத்தானோ திமுகல இருந்து ஒரே ஒரு வேட்பாளர் திமுகல இருந்து வந்தார். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணா திமுகல இருந்து, பாஜகல இருந்து, RSS வேட்பாளர் நம்ம சத்யகுமார் வந்து திருத்தணி வேட்பாளர், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவர் பாவம் தனியா போய் பிரச்சாரம் பண்ணிடுறார். தெலுங்குல தான் பிரச்சாரம் பண்ணிடுறார். தமிழ்நாட்டே தலைகீழா மாத்த போறேன்னு சொல்றாரு. அவர் போய் தெலுங்குல தான் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் மக்கள் கிட்ட எல்லா இடத்துலயும் செருப்படி வாங்க போறது நிச்சயம். இந்த மாவட்ட செயலாளர்களோட விஜய்க்கு வந்து தொடர்பு இருக்குதா? அவர் பேசுவாரா? இப்ப மு.க. ஸ்டாலின் வந்து இல்ல மற்ற கட்சியினர் அவங்க மாவட்ட செயலாளர்களோட ஆன்லைன் காணொளி வாயிலா அடிக்கடி தேர்தல் சமயத்திலேயே அதுக்கு முன்னாடியே வந்து உரையாடுவது, ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்புலேயே வந்து இருக்கிறது, உத்தரவுகளை பிறப்பிப்பது, இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. ஒரு தேர்தல் பணியை ஒட்டி வேலைகளை வந்து செய்கிறாங்க. விஜய்க்கு அப்படி தன்னுடைய மாவட்ட செயலாளர்களோட அவருக்கு தொடர்பு இருக்குதா? அவங்களோட கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்கு? இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மொபைல் ஆப்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். சமஸ்தானம்னு ஒரு நிறுவனம் வந்து சுப்பிரமணியம்னு ஒருத்தர் வந்து பண்ணார். அதை வந்து நான் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணேன். அப்போ அதில் 5 கோடி ரூபா ஊழல் பண்ணாங்க. அது நமக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்ச கதை தான். அதில் அந்த மொபைல் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா, டிவிகே மை ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே போட்டிருந்தோம். டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர், தொகுதி பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், கிளைக்கழக நிர்வாகி வரைக்கும் அதில் எல்லாரோட மொபைல் நம்பரும் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். அதை என்ன பண்ணாங்கன்னா, வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து இந்த எல்லா நம்பரும் டெலீட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா விஜய் வந்து டைரெக்டாக கூப்பிட்டு யாரை வேணாலும் பேச முடியும், ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுனால அந்த மொபைல் நம்பர்லாம் டம்மியாக போட்டு இவங்களே பண்ணாங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பரை போட்டு அந்த கொளறுபடி பண்ணதுனால விஜய்க்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கும் தொண்டர்களுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. இது ஏன் எரேஸ் பண்ணீங்க, இது ஏன் எடுத்தீங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து அதை கேட்கவே இல்லை. அதனால விஜய்க்கு யாருன்னு கூட தெரியாது. இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல எந்த மாவட்ட செயலாளரோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னா, பேர் கூட தெரியாதுங்க. ஒரு சிலர் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து விஜய்க்கு எடுபடி வேலையை செய்த ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தான் அவருக்கு வந்து தெரியும். ஆனால் யாரோட ஃபோன் நம்பரும் கிடையாது. யாரை வந்து நேரடியாக விஜய் வந்து தொடர்பு கொள்ள முடியாது. எல்லாரோட தொடர்பு இருக்க ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் மட்டும்தான். புசி ஆனந்த் வந்து மாவட்ட செயலர் பேசுறதுக்கு ஒரு மாவட்ட செயலரும் பிரத்யோகமா ஒரு செல்போன் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் போன் பண்ணும்போது உங்களுக்கு செகண்ட் லைன்ல போக கூடாது, போன் நீங்க எடுக்காம இருக்க கூடாது. அதனால பிரத்யோகமா ஒரு செல்போன் வச்சிருப்பாங்க. அந்த செல்போன் யாருக்குன்னா புசி ஆனந்த் கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னா நிறைய டீலிங் அதெல்லாம் வந்து பேசுவாங்க. சாதாரண பட்டன் ஃபோன் தான். ஏன்னா அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறக்கூடாது, வேற ஏதாவது பண்ணுறக்கூடாதுன்றதுனால ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹைடெக் நெட்வொர்க், இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான வேலைகள் செய்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் புசி ஆனந்தும். இது எதுவுமே விஜய்க்கு வந்து தெரியாது, நம்ம நம்பணும். ஆனால் ஆதவர்ஜுனா சொல்றாருல்ல, எடப்பாடியில் போட்டியிட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட தாவேக்கா வேட்பாளர் அவர் தான் கட்சியிலேயே ஒரே ஒரு கருப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அது செட்டிங்கா அல்லது வந்து உண்மையிலேயே அவர் கருப்பாடா? அதை தேர்ந்தெடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாளர் விஜய் தான். அப்போ நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும்? இன்னும் விஜய் சட்டையை பிடிச்சி கேட்கணும். ஏன்டா இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் போட்டோம், விஜய் கேட்கறதுக்கான தெம்போ திராணியோ வந்து புசி இவருக்கு வந்து இருக்கா, ஆதவர்ஜுனாக்கு இருக்கா? இது எல்லாமே செட்டிங் தான். நீ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெரம்பூரில் ஒரு டம்மி வேட்பாளர் அவங்க வந்து போடுவாங்க. தாவேக்கா உங்களுக்கு வந்து தாவேக்கா ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பாமக சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் அங்கே வந்து எடப்பாடி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி மேற்கு வேட்பாளர் வந்து அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி உள்குத்து வேலைகள் தான். பல வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு அதிமுக ஜெயிக்கிறதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க களத்தில். தாவேக்கா வேலை செய்யணும், யாருமே இங்கே வேலை செய்யல. அதிமுக எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும். ஏன்னா அதிமுக ஜெயிக்க வச்சா பிஜேபி ஜெயிக்க வைக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறைய வேட்பாளர் வந்து பிஜேபியோட நிறைய டீலிங்கில் வந்து இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு களத்தில் வந்து இருக்கு. ஓ, ஆனால் விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகி விடுவார். அவருக்கு பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குது. காரைக்குடியில் பாருங்க, தூத்துக்குடியில் பாருங்க, நெல்லையில் பாருங்க, இன்னைக்கு கன்னியாகுமரியில் பாருங்க, மக்கள் வெள்ளத்தில் விஜய் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்றாங்களே. வாக்குகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. இது எல்லா மாவட்டங்களும் இன்றைக்கும் கன்னியாகுமரியில் வர கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வேற சில மாவட்டங்கள்லேருந்து பொறுப்பாளர்கள் வந்து காசு கொடுத்து தான் வர வைக்கிறாங்க. 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளால ப்ரூஃப் கூட காட்ட முடியும். பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வாகனங்கள் ஏற்பாடு படுத்தி விஜய் வந்து வர இடத்துல கூட்டங்களை வந்து குவிக்கிறாங்களேண்டி. அவங்களுக்கு என்ன கருத்துக்களை விஜய் சொல்றாரு? இன்னைக்கு எந்த கருத்துக்களும் சொல்லல. பழைய கதை அப்படியே ஏதோ ஒன்று உருட்டிட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம கூட நினைச்சோம் இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அது குறித்து விஜய் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா எதுவுமே வந்து பேசல. அப்பனா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் எதிர்கொள்ள உங்களுக்கு தெம்போ திராணியோ கிடையாது. தன்னோட ரசிகர்களையும் எதிர்கொள்ள தயாரா இல்லை, தன்னோட தொண்டர்களையும் எதிர்கொள்ள தயாரா இல்லை, எலெக்ஷனையும் நேர்மையை எதிர்கொள்ள தயாரா இல்லை. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இன்னும் அதிகபட்சமாக ஒரு 3 தொகுதி போவார், அவ்வளோதான். அதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் அவங்களோட பிரச்சார வியூகம் வந்து இருக்கு. உள்ளபடியே தமிழ்நாடே விஜயோட இந்த பிரச்சாரத்தை பார்த்து ஆடி போயிருக்கு, அசந்து போயிருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. களத்துல ஜீரோவாக தான் இருக்காங்க. விஜயினுடைய சாதிக்காரர்கள் வந்து திருச்சி கிழக்குல இருக்கிறாங்க. அவங்க வந்து விஜயை கைவிட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களே.
இப்ப நிறைய பேர்கிட்ட நம்மளே வந்து பேசுறோம், அந்த சமூகத்தை சார்ந்தவங்ககிட்ட பேசுறாங்க, விஜய் எங்களுக்கு பிடிக்குங்க, விஜய்க்கு நாங்க ஓட்டு போடணும்னு நினைச்சாலும் தொகுதி பிரச்சாரத்துக்கே வரலங்க. அவரு தொகுதியோட பிரச்சனையே அவருக்கு தெரியாது. ஜெயிச்சாலும் அவர் திருச்சிக்கு வரப்போறது இல்லை, ஜெயிச்சாலும் ஒருவேளை ஜெயிச்சாலும் அவர் வந்து இங்க மக்கள் பணி எதுவுமே செய்ய போறதே கிடையாது. அவர் வந்து பெரியதாக நம்பி இருப்பது வந்து பெரம்பூரை தான் நம்பி இருக்காரு. ஒருவேளை பெரம்பூர்லயும் ஜெயிக்கிறாரு, இங்கேயும் ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா இதை வந்து அவர் வந்து ரிசைன் தான் பண்ண போறாரு. அதுக்கு ஏன் நாங்க எங்க வாக்கை வந்து வீணடிக்கணும்? மக்கள் பணி செய்கின்ற யாருக்கும் விஜய் ஜெயிப்பாரா? நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கான கிளம்பல சொல்றேன். தேர்தல் பொறுப்பாளரே போல இந்த மாதிரி உங்களுக்கு கட்சிக்குள்ளே இவ்வளவு குளறுபடிகள் இருக்குங்க. கட்சி வேட்பாளர் பேரையே நாங்க சொல்ல மாட்டோம் விஜய் சொல்றாரு. ஒரு படி போயிட்டு மேல போயிட்டு மாவட்ட செயலர் சொல்றேன், கட்சி வேட்பாளர் பேரை பயன்படுத்த மாட்டோம், புகைப்படத்தை பயன்படுத்தோம். விஜய் போட்டோ எடுத்துன்னு போய் திருச்சி மேற்குல காட்டுறானுங்க. விஜய் அங்க வேட்பாளர் இருக்காரு, கிழக்குல அவர் நிக்கிறாரு. கிழக்குல யாராவது வேலை செய்யணும், விஜய் போட்டோவை காட்டினா விஜய் போட்டோ இங்க காட்டுறதுக்கு ஆளே கிடையாது. திருச்சி ரசிகர் மன்றத்தில் இருந்த ஆர்கே ராஜா வந்து இன்னைக்கு தெருவா போய் பாவம் அவர் ஒரு 10 பேரை கூட வச்சுக்கிட்டு அவர் தான் போய் விஜய்க்காக வேலை செஞ்சுட்டு. அவர் என்ன இந்த ஆடியோல என்ன பேசுங்க, அவர் வந்து துரோகி, அவர் வந்து துரோகம் பண்ணிட்டார். அவர் வந்து அதை சொல்லணும், யாரெல்லாம் இங்க நேர்மையா இருந்தா அவங்கெல்லாம் வந்து துரோகி, யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நல்லவன், யாரெல்லாம் வந்து புசியானதுக்கு மாமா வேலை பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து வச்சு நான் கட்சியை நடத்தோம்னா இது எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியல. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.